ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 2-in-1 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு வீக் 3rd டே vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2-in-1 சேலஞ்ச் அப்படின்ற போது ஹேருக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்கும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹேருக்கு அப்படின்ற போது இன்றைக்கி நம்ம என்ன நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒமேகா 3 ரிச்சான உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒமேகா 3 அப்படின்ற போது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேர்பகுதிகள் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ட்ரையாக இருக்கும், என்ன பதமாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி பொடுகு தன்மையாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அவங்கவுங்க வேர்பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேண்ட்ரப் இல்லாமல் எண்ணெயும் கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளோட தலையோட வேர்பகுதி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கு மெயினான விஷயம் ஃபுட்டு தான். அதுவும் மெயினாக ஒமேகா 3 அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒமேகா 3 ரிச்சாக இருக்க உணவுகள் அப்படின்ற போது ஃபஸ்ட் எடுத்துமே நான்வெஜ் தான் சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா மீன்கள் கடல் சார்ந்த உணவுகளை தான் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. மீன் அப்படின்ற போது ஷாலமன் ஃபிஷ், அதுக்கப்புறம் காணாங்கெளுத்தி மீன், அதிலலாம் ஒமேகா 3 அதிகமாகவே இருக்குது. எல்லா வகையான மீன்களுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் மீன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்க அடுத்த வகையான ஃபுட் அப்படின்னா இந்த சிப்பி எடுத்துக்கலாம், இறால் எடுக்கலாம், நண்டு, இந்த மாதிரி வகைகள் கடல் சார்ந்த உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கடல் பாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகள் கடல் சார்ந்த உணவுகள் அனைத்துமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒமேகா 3 ரிச்சாகவே இருக்குது. வெஜிடபிள் அப்படின்ற போது பச்சை நிற காய்கறிகளில் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்குன்பாங்க. மெயினாக சொல்கிறது கீரைகள், முருங்கைக்கீரையிலும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூவில் தான் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அடுத்து காய்கறிகள் அப்படின்ற போது காலிஃப்ளவர்லேயும் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அடுத்து சீட் அண்டு நட்ஸ் அப்படின்ற போது ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட். ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்ற போது ஹேருக்கு நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் ஹேருக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சூப்பராக தெரியும். யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்லுவேன். ஆலிவேராவும் அதே மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆலிவேராக்கு அடுத்து நான் ஒன்று யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். நட்ஸ் அப்படின்ற போது நம்ம ஊர் பீனட், வால்நட், அது மாதிரி ஆல்மண்ட், அதிலலாம் எல்லாமே ஒமேகா 3 இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் அப்படின்ற போது கம்பில் ஒமேகா 3 இருக்குது. அடுத்து வெந்தயத்தில் ஒமேகா 3 ரிச்சாக இருக்குது. மெயினாக வெந்தயம் அப்படின்னு நம்ம ஊரில் சிம்பிளாக கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னா வெந்தயம் தான். அதனால தான் பிசிஓடி இருக்கவங்க சரி, தைராய்டு இருக்கவங்களும் சரி, வெந்தயத்தை ஊற வச்சு எடுக்க சொல்கிறது, முளை கட்டி எடுக்க சொல்கிறது. ஹேருக்கு மெயினாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடியும் குளிர்ச்சியாகும், தலையில் வேர்பகுதி ட்ரை ஆக்க விடாமல் ஒரு கரெக்டான கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது வெந்தயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். டேண்ட்ரப்பும் உங்களுக்கு வரவிடாது வெந்தயம். அடுத்து வெண்ணெயில் ஒமேகா 3 அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பட்டியலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேகரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பொருள் தாங்க வரும். அந்த பொருளை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்ற போது உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் அப்படின்றது 3 மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒமேகா 3 ரிச்சான பொருட்களை முடிஞ்ச அளவு டெய்லி உங்கள் உணவுகளை எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம 3rd டே vlog என்னன்னு பார்க்கலாம். காலையில் ஒரு 6:15 நான் எடுத்துக்கிற ட்ரிங்க் அப்படின்றது வெந்தயம், சீரகம், சோம்பு, சூடு பண்ண தண்ணி, வார்ம் வாட்டர். மார்னிங் 7:30க்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஊற வச்ச ஆல்மண்ட்டும் ஊற வச்சு கருப்பு திராட்சையும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வாக்கிங் போக முடியல, நல்ல மழை பெய்கிறதுனால வாக்கிங் போக முடியல. வீட்டிலே இருந்ததுனால ஒரு 7 to 7:30 எடுத்துக்கலாம். 3rd டே மார்னிங் டிஃபனாக நிதிஷா பார்க்க நான் எடுத்தது பச்சைப்பயிறு தோசை. இது ஒரு 50 கிராம் இருக்குது. தோசை சுட்டதுக்கப்புறம் தான் வெயிட் பார்த்து சொல்கிறேன். தோசையோட வெயிட் 50 கிராம். சப்பாத்தி, இந்த சப்பாத்தி 25 கிராம் தான் இருக்குது. சப்பாத்தியும் சுட்டதுக்கப்புறம் தான் வெயிட் பார்த்தேன், 25 கிராம். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஷ் தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு மாதிரி, அது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கலோரியும் கம்மியாக இருக்கும், நீங்கள் சாஃப்ட் ஃபில்லிங்கும் இருக்கும். சைட் டிஷ் அதிகமாக எடுத்தீங்கன்னா அப்புறம் மெயின் டிஷ் நம்ம எடுக்க முடியாது. அதை கம்மியாக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 3-2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும், வயிறும் பசிக்காது, நல்லா சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், டயட்டில் இருக்கும் அப்படின்ற ஃபீலிங்கும் வராது. அன்னாச்சி பழம் 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு 100 கிராம் இருக்க அளவு எடுத்திருக்கேன். அது மாதிரி வாழைப்பழம் பாதி வாழைப்பழம், அது காமிக்கிறதுக்குள்ளே நிதிஷா அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டாரு. இதான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 11 மணிக்கு எடுக்கிறாங்க. மத்தியான சாப்பாடுக்கு காய்கறிகள் சேப்பங்கிழங்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். சொரக்காய், பாசிப்பருப்பு கூட்டு ஒரு 150 கிராம், இது ஒரு 170 வந்தது. ஓகே, இது எடுத்துக்கலாம். நம்ம நீர்காய்கள் அதிகமாகவே எடுக்கலாம். ரைஸ் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக எடை போட்டுட்டேன். இது 350 கிராம் வருது.
சாம்பார் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார். 3ஆவது நாள் மத்தியான சாப்பாடு, இதான் லஞ்சு. இன்னைக்கு எக்ஸசைஸ் அப்படின்ற போது தேர்ட் டே அப்படின்ற போது ஃபஸ்ட்டு செய்கிற 5 எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபுல் பாடி எக்ஸசைஸ், அடுத்து செய்கிற 5 எக்ஸசைஸ்ன்றது அப்பர் பாடி எக்ஸசைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். எப்பயுமே ஃபுல் பாடி எக்ஸசைஸஸ் சேர்ந்து தான் செய்யுங்க. எனக்கு ஸ்டொமக்கு மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டொமக்கு மட்டும் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் பாடி எக்ஸசைஸும் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டொமக்குரிய எக்ஸசைஸும் பண்ணணும். ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணணும். ஒரு பார்ட்டுக்கு மட்டும் குறிப்பிட்டு பண்ணுற மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸும் கிடையாது. வாங்க இன்றைக்கி எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வார்ம் அப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபுல் பாடி எக்ஸசைஸ் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக். இன்றைக்கி வந்து 20 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பிரேக் 10 செகண்டுக்கு பிரேக். 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ரன்னிங் இன் தி பிளேஸ். 30 செகண்ட் பண்ணுறீங்களா, 20 செகண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, 20 செகண்ட் பண்ணுறாங்களா? பண்ணுங்கள். ரன்னிங் இன் பிளேஸ் ஏற்கனவே சொன்னது தான். ஒரே பிளேஸில் நிற்கணும். உங்கள் கால்கள் பட்டு வந்து நல்லா முன்னாடி கொண்டு வரணும். 20 செகண்ட் பண்ணலாம். ஓகே, என்ன முடிஞ்சிருச்சு. நான் தான் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமேன்னு டெஸ்ட்டு பார்த்தேன். ஓகே, தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட். நிதிஷ் அப்பாவோட ஃபேவரட் எக்ஸசைஸ். ரெடியா? 20 கவுண்ட் இன்னைக்கு. ஓகேவா? 1 முட்டி வருது, முட்டி முன்னாடி வரக்கூடாது. ஓகேவா? 1 2 3 கால்களை அகட்டிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட. 4 5 6 முட்டி தான் முன்னாடி வருது. 7 8 9 இன்னும் கொஞ்சம் உட்காரலாமே. 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 10 செகண்ட் ரெஸ்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரிவர்ஸ் லங்ஸ் பார்க்கலாம். முன்னாடி வந்து நின்றுக்கோங்க. ஸோ இதுவும் 20 கவுண்டிங் தான். பண்ணுங்கள், நீங்கள் பண்ணப்போ நான் சொல்கிறேன் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர். ரெஸ்ட். 10 செகண்ட் ரெஸ்ட். ஃபிஃப்த்து எக்ஸசைஸ் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பிளாங்க். இன்னி கொஞ்சம் பட்டு கீழே இருக்குங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு. உங்கள் முட்டி கீழே ஏதோ மடங்குற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் கால்கள் வந்து. வெரி குட். சூப்பர். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. என்னாச்சு? ஓகே, ரெஸ்ட். 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்பர் பாடி ஒர்க் அவுட். 6th எக்ஸசைஸ் வந்து சிசர் கட்டிங். கைகளை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஷோல்டர் அளவுக்கு. இங்கே பாருங்க, அவங்க ஷோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும். கரெக்டாக ஷோல்டருக்கு இருக்கணும். நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? கீழே இறக்குங்க. ஓகே, இதுதான் கரெக்டான பொசிஷன். ரெடியா? 1 2 3 4
நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 5 6 7 8 9 10 11 12 13 கை கீழே வருது 14 16 17 18 19 20. பார்க்க லேசாக தெரியும், கை செம்மையாக வலிக்கும், பேக்கும் வலிக்கும், ஃப்ரண்ட்டும் வலிக்கும். ஓகேவா? ஆமாம். 7th எக்ஸசைஸ். ஹேண்டு தான் மேலே டச் பண்ண போகிறோம், சாமி கும்பிட்ற மாதிரி. ஆனால் இது எப்படி பண்ண போகிறோன்னா, நீ உங்கள் கைகள் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி மேலே கொண்டு வந்து டச் பண்ணணும். உங்கள் உள்ளங்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையை டச் பண்ணக்கூடாது. கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெடியா? 20 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கைகளை பார்த்துக்கோங்க, உள்ளங்கை ஜாயின் பண்ணுங்க. அது செஞ்சு காமிங்களேன். கைகள் வந்து பாருங்கள், செய்யுங்க நிதிஷப்பா. உள்ளங்கை ஜாயின் பண்ணக்கூடாது, இப்படி வெளியில் தான் ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி தான் செய்யணும் பொசிஷன் வந்து. அப்போனா தான் கை வலிக்கிறது நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து. 8th எக்ஸசைஸ். ஆர்ம்ஸ். உங்கள் கைகளை இப்படி மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, கைகளை இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ பின்னாடி இப்படி கொண்டு வந்துடணும். அப்படியே சைடாக திரும்பி காமிங்களா நிதிஷப்பா. உங்கள் கை முட்டிக்கிட்ட மட்டும்தான் மடக்கணும், கீழே இருக்கிறது மடங்கக்கூடாது. இது என்ன ஆகுனா ஆர்ம்ஸோட அடிப்பகுதி பைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், முட்டிக்கிட்ட இருக்க சதையும் நல்லா குறையும். கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீ கொஞ்சம் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. வெரி குட். எப்படி இருக்குது? வலிக்குதா? நல்லா வலிக்குதா? ஓகே. பார்க்குறதுக்கு எக்ஸசைஸ் லைட்டாக தான் தெரியும், ஆனால் செஞ்சால் கரெக்டாக வலிக்கும், நல்லா அழுத்தம் உங்களுக்கு தெரியும். 9th எக்ஸசைஸ். வால் புஷ்அப். கால்களை பார்த்துக்கோங்க, செவத்துலேருந்து ஒரு 1.5 அடிக்கு நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் அப்படின்ற போது உங்கள் ஷோல்டர் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே ஆக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக இருக்கணும். ஓகே. இப்போ பண்ணலாம் வால் புஷ்அப். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. 10th எக்ஸசைஸ். ஆர்ம் சர்க்கிள். கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே. ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, கைகளை லூஸாக இது பண்ணிக்கோங்க, கூல் டவுன். நல்லா கைகளை இன்னும் கொஞ்சம். எப்படி இருந்தது எக்ஸசைஸு? பார்க்க சிம்பிளாக இருக்குது, ஆனால் பண்ணால் பயங்கர பெயினாக இருக்குது. பார்க்க சிம்பிளாக தான் தெரியும், பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பெயின் வரும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கைகளில் வந்து உங்களுக்கு வலி வந்தது அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தனை கொடுத்துக்கோங்க. ஸோ நிதிஷ் அப்பா இன்றைக்கி ஒரு செட்டு நல்லபடியாக பண்ணிட்டாங்க. வெரி குட். தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம்.
சென்னையில் நேற்று ராத்திரிலேருந்தே ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால எங்களால் இன்றைக்கி வாக்கிங் போக முடியல. ஸோ 10,000 ஸ்டெப்பு வந்து இன்றைக்கி என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. அதனால் மார்னிங் ஒரு செட்டு, ஈவினிங் ஒரு செட்டு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நித்திசப்பாக்கு வந்து 50 கிராம் வந்து வேக வச்ச கார்ன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சுக்குமல்லி காஃபி. இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சுக்கும் மல்லியை மட்டும் போட்டு காஃபி போட்டு வச்சுருப்பேன். அதுதான் இது வந்து எப்பவுமே அதிமதுரம் திருப்பிடி போடுவேன். இப்போ அதெல்லாம் போடலை, வெறும் சுக்கு மல்லி மட்டும்தான் போட்டு காஃபி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிறாங்க அவங்க. தேர்ட் டே ராத்திரி சாப்பாடு வந்து இடியாப்பம் தான். இன்றைக்கி இடியாப்பம் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் இடியாப்பம் அப்படின்றது ஒரு 100 கலோரி வந்துடும். அதனால் 100 கிராம் இடியாப்பம், சாம்பார் தொட்டுக்க கொஞ்சம் காயோடு சேர்ந்து 70 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுக்கணும். 50 கிராம் ஊற்றிருக்கீங்க, போதும். ஓகே, ஒரு 10 கிராம் குறைஞ்சிருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 கிராம் கம்மியாக எடுத்து ஒரு 5 கிராம் கூட முன்ன பின்ன வரும். புதினா கொத்தமல்லி சட்னி இது, அது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி 15 கிராம் இருக்க அளவுக்கு போதும். ஸோ இதான் ராத்திரி சாப்பாடு. இதோட கலோரி அப்படின்ற போது ஒரு 200 கலோரி தான் வரும். தேர்ட் டே அப்படின்ற போது மொத்தம் நிதிஷாப்பா எடுத்த கலோரி அப்படின்றது 1300 கலோரி எடுத்திருக்காங்க. எக்ஸசைஸ் அப்படின்ற போது காலையில் ஒரு 200 கலோரிக்கும் சாயந்தரம் ஒரு 200 கலோரிக்கும் பேர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேர்ட் டே அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வாக்கிங் மட்டும் எங்களால் போக முடியல. ஆனால் 2 டைம் மார்னிங் ஈவினிங்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லபடியாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா கமெண்டில் வந்து உங்களோட ஃபுட்டு என்னென்ன எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் உதவியாக இருக்கும், அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் மாதிரி தானே, நான் இது பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணலை அப்படின்னு வந்து கமெண்டில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே சப்ஸ்கிரைபருக்குள்ளே கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த தேர்ட் டே விளாக் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.